அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க அறிவித்த வாக்குறுதிகளில் இப்போ பட்ஜெட் நடந்துச்சு. இதில் எதுலேயுமே அவங்க அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. 2500 ரூபா தருவேன்னு சொன்னாங்க, அதை கொண்டு வரல. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவேன்னு சொன்னாங்க, அதை தரல. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபான்னு சொன்னாங்க, அது தரல. இன்னும் அவங்க சொன்ன முக்கியமான திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. இப்படி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னது ஒன்று, இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செய்கிறது ஒன்றாக இருக்குது. இதே வரிசையில் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வந்தால் டாஸ்மாக்னு ஒன்று இருக்காது, டாஸ்மாக் எல்லாம் ஒழித்து விடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. இதே தாவேக்கா இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக்ல புதுசாக ஒரு வசதியை அறிமுகப்படுத்துகிறாங்க. என்ன வசதினா, ஆன்லைன்லேயே ஆர்டர் போடலாம். அந்த வசதி, அதுக்கு ஒரு விளக்க வீடியோ அப்படின்ற ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்காங்க. இந்த வசதி என்ன வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது பாருங்கள், டாஸ்மாக் வெப்சைட்டு, அதுலேயே போய் எந்தெந்த கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதில் எந்த கடையில் என்ன வேணும் அப்படின்றத பார்த்து அதை செலக்ட் பண்ணி அதில் வந்து பேமெண்ட்டை பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த கடையில் போய் நம்ம நேரடியாக போய் வாங்கணும். அதாவது வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறது இல்லை, அது இனிமேல் வந்துடும், அது சீக்கிரம் வந்துடும், கண்டிப்பாக வரும். என்னங்க இது வராதா என்ன? ஓகே, இது என்ன அப்படின்னா, ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கலாம், புக் பண்ணிவிட்டு நம்ம நேரில் போய் வாங்கிக்கலாம். இது எதுக்காக கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக. அப்போ டாஸ்மாக்கை நாங்கள் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? ஏமாற்றா கோபால்? எப்படி ஏமாற்றி விட்டீங்களே. புதுசாக வசதியெல்லாம் கொண்டு வராங்க. நல்லா இருக்குல்ல மாற்றம். இதுதான் மாற்றமா? இதுதான் தூய சக்தியா? இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்லாம் திமுக ஆட்சியில் திட்டங்களை கொண்டு வந்தால், இவங்க ஆட்சியில் இல்லம் தேடி சரக்கு. ஆக இல்லம் தேடி கல்வியும் மருத்துவமும் வந்து சேர்ந்தால் அது திராவிட மாடல் ஆட்சி, இல்லம் தேடி மதுபானம் வந்து சேர்ந்தால் அது சோஃபா மாடல் ஆட்சி. மாற்றம், இதுதான் மாற்றம். இப்போ இந்த சரக்கு ஆர்டர் பண்ணுறதுல வயது வரம்பு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சே. இப்போ சின்ன பசங்க இது மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு இது பண்ணாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதெல்லாம் பற்றி யோசிக்கலை போல இருக்கு இந்த அரசு. யோசிச்சிருப்பாங்க, நம்ம தான் அப்படி நடப்போம், யோசிக்கலைன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் இதை பண்ணியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், அதில் ஏஜை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃபோ ரெடி பண்ணி அது வந்து ப்ராப்பராக வந்து செல்ஃபி வெரிஃபிகேஷன், இது இவங்க தானா அப்படின்றதெல்லாம் வச்சு அதுக்கு பிறகு ஏதாவது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இதில் சின்ன பசங்க ஆர்டர் போட்டால் கூட பேமெண்ட் பண்ணி ஈஸியாக சின்ன பசங்க போய் வாங்கிட முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது பாருங்கள். இதை ஏன் இந்த அரசாங்கம் யோசிக்கலை? இதை யோசிக்கலைன்றதை தாண்டி நாங்கள் வந்த டாஸ்மாகே இருக்காது, எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவோன்னு சொன்னாங்க. இப்போ என்ன புதுசாக அப்டேட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதுவை ஒழித்தால் தான் இங்கு எல்லாமே மாறும், மதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பிரச்சனை அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ ஏன் வந்து அதில் அப்டேட்ஸ் கொண்டு வராங்க? அப்போ இது என்ன இரட்டை நிலைப்பாடு? ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும். இங்கேயும் சிங்கி தட்டுறது, அங்கேயும் சிங்கி தட்டுறது. எங்கே சிங்கி தட்டுனா, எப்படி சிங்கி தட்டுனா நமக்கு சரியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சிங்கி தட்டிக்கிட்டு அதுக்கேற்ற வேலைகளை பார்க்குறது. சூப்பராக இருக்குல்ல? இதுதான் மாற்றம். நாங்கள் தானே படித்து சொன்னோம் இதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது, இதெல்லாம் நடக்காது, நடக்கிற காரியமே கிடையாதுன்னு சொன்னோம்ல. எவன் கேட்டான்? என்ன இது, என்ன மாற்றம்? இதுதான் மாற்றம். இப்போ இந்த திட்டத்தினால போதையை ஒழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இன்னும் இன்க்ரீஸ் தானே ஆகும். நேரில் போய் அந்த கூட்டத்தில் நின்று வாங்குறப்போ தான் கச்சன்னு இருக்கும். ஐயோ என்ன இது, யாராவது பார்த்துருவாங்க, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் கடைக்கு போகாமல் இருப்பாங்க இல்லையா. இல்லை அந்த நேரில் போய் வாங்குறதே வந்து ஒரு பிரச்சனை தான், அதில் சில சிக்கல் இருக்கிறதுனால போய் வாங்காமல் நிறைய பேர் குடிக்காமலே இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுட்டு நம்ம நேரில் போய் ஜஸ்ட் பிக் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கிறப்போ அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு பாருங்கள். அப்போ இந்த குடிப்பழக்கம், இந்த போதை பழக்கம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தானே போகும். இது போதை பழக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கான நடவடிக்கை மாதிரி இல்லையே, அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மாதிரி தானே இருக்குது. இந்த கூட்ட நெரிசல் உண்டாகும், அதனால தான் நாங்கள் வந்து இதை மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நெரிசல் வந்து எங்கே போகுது? இடம்தான் மாறுது, ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைனுக்கு போகுது, அவ்வளோதான். இந்த நெரிசல் அங்கே இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது. ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்ன்றது கம்மியாக தான் இருக்கும், ஆன்லைனில் கூட்ட நெரிசல் அதிகமாகிருமே. அப்போ இங்கே நோக்கம் வந்து போதையை ஒழிப்பதோ மதுபானங்களை ஒழிப்பதோ அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இல்லை அதை கட்டுப்படுத்துறதோ இல்லை இன்னும் கம்மியாக்குறதோ அதெல்லாம் கிடையாது. இடத்த மாற்றணும், வருமானத்தை இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் அதிகமாக ஆர்டர்ஸ் வரணும், இன்னும் அதிகமாக
எல்லாரும் குடிக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். இன்னும் அதிகமாக வருமானம் பார்க்கறது தான் நோக்கம். அப்புறம் என்னடா நீங்கள் மாற்றம் மண்ணாங்கட்டி? என்னடா நீங்கள் மாற்றம்? ஸ்போர்ட்ஸை விடு, ட்ரக்ஸை விடு அப்படின்லாம் மாரத்தான்லாம் ஓடினாரு. போதை இல்லாத தமிழகத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இதுதான் நீங்கள் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் லட்சணமா? குடிமகன்கள் கூட்டத்தில் போய் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்படக்கூடாதுன்னு ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. மாற்றம். திமுக ஆட்சியில் பஸ்ஸில் போகிறதுக்கு டிக்கெட் எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு பஸ்ஸில் ஏறி போகலாம். இந்த சென்னை ஒன்று ஒரு அப்ளிகேஷன், அதில் இந்த ப்ரீமியம் பஸ் இதில் எல்லாம் நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம முன்கூட்டியே டிக்கெட்டை புக் பண்ணிட்டு பஸ்ஸில் ஏறி நம்ம உட்காந்து ஜாலியாக போகலாம். இந்த மாதிரி திட்டங்கள், இந்த மாதிரி புதுசாக அறிமுகப்படுத்துறது தான் திமுக கொண்டு வந்துச்சு. ஆனால் இப்போ தாவேக்கா என்ன கொண்டு வந்து பாருங்க, ஆன்லைனில் புக் பண்ணிட்டு சரக்கு ஆன்லைனில் புக் பண்ணிட்டு நேரில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்துக்கலாம். சூப்பராக இருக்குல்ல மாற்றம். திமுகவை பார்த்து திட்டிக்கிட்டு இருந்தவனுங்களாம் கொஞ்சமாவது அறிவு இருந்தால் யோசிக்கிறா. என்ன இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது ஏற்றுக்க முடியுமா? வேற ஏதாவது ஒரு துறையில் ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமாக மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் வந்து கூட்ட நெரிசலில் நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் இருக்க நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இது இந்த வசதியை நாங்கள் புதுசாக அறிமுகப்படுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. சரக்கு பாட்டில் வாங்குறதுக்கு இன்னும் ஈஸியாக வாங்குறதுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கானுங்க புதுசாக. இது வல்லவோ மாற்றம். தாவேக்கா காரணங்க இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா பண்ணுறானுங்க? பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபான்னு பாடுறதெல்லாம் இனிமேல் இருக்காது. ஏன்னா இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இனிமேல் இந்த எக்ஸ்ட்ரா ரேட்டு பிரச்சனை இருக்காது. பார்த்தீங்களா எங்கள் அண்ணனுடைய தொலைநோக்கு பார்வையை பாருங்க அப்படின்ட்டு ஐயா இவெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கானே. அவனுங்க ஆக்சுவலாக எதுக்கு வந்தோன்றதே மறந்து அவனுங்க செய்யக்கூடிய தவறுகளில் இது பாருங்கள் இது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த பாசிட்டிவே ஒரு நெகட்டிவ் தான். அந்த நெகட்டிவை எடுத்து பாசிட்டிவ்னு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நாங்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு நானுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் உருவாயிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்களா சிங்கப்பெண் அதிரடி படையின்னு ஒன்று கொண்டு வந்துட்டோம் பாருங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னானுங்க. அந்த சிங்கப்பெண் அதிரடி படையை கண்ணிலே பார்க்க முடியல. அந்த தொடக்க விழாவில் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு ஒரு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டாங்க. அதுக்கு பிறகு எங்கே போனாங்கன்னே தெரியல. தமிழ்நாட்டில் அவ்வளோ குற்றங்கள் நடந்துச்சு, எங்கே போனாங்க என்ன நடந்துச்சு ஒன்றும் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சரக்கு ஒழிச்சிருவோம், நாங்கள் வந்தால் போதையில்லா தமிழகம் அப்படின்னானுங்க. ஆனால் இங்கே பார்த்தாக்கா வீட்டுக்கே போய் டெலிவரி பண்ணுற அளவுக்கான வசதிகளை எல்லாம் ஏற்படுத்துகிறானுங்க சரக்கு பாட்டில். சரி இதை நம்ம கேள்வி எழுப்பணும் அப்படின்னா பார்த்தீங்களா நாங்கள் இதில் வந்து 10 ரூபா 20 ரூபா அந்த இதை வந்து நாங்கள் எடுத்துட்டோம், பார்த்தீங்களா நாங்கள் ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்றானுங்க. இட்ஸ் ஆல் அபவுட் நரேட்டிவ்ஸ். டிவிகே அப்படின்ற கட்சி இருக்கு இல்லையா, இந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சது, இந்த கட்சி பண்ணக்கூடிய அரசியல்ன்றது முழுக்க முழுக்க நரேட்டிவ்ஸ் மட்டும்தான். இப்படி ஒரு கேள்வி எழுப்புனா இப்படி ஒரு பதில் சொல்லிடலாம், அப்படி ஒரு பதில் வந்தால் இப்படி ஒரு கேள்வி எழுப்பலாம், இப்படி ஒன்று வந்தால் அப்படி செய்யலாம். இப்படியே தான் அவனுங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்களே இல்லையா, வேற ஒன்றும் கிடையாது. இந்த நரேட்டிவ்ஸ் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இந்த கட்சின்றது சுக்குனராக உடஞ்சி என்னைக்கோ தரமட்டமாக இருக்கும். இந்த பட்ஜெட் வாசிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், நிதியமைச்சரும் சரி வேளாண் அமைச்சரும் சரி எல்லாரும் என்ன புகழாரம் கொழுந்துக்கிட்டே இருக்காங்க. மாமா மாமான்னு குழந்தைங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. மாமா எங்களுக்கு நல்லது செய்வார், மாமா எங்களுக்கு மிட்டாய் வாங்கி தந்தார், மாமா எங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் புகழ் பாடுறாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து டிவிக்கு அரசாங்கத்தை விஜய் அவர்களை வந்து அப்படியே ஒரு மனித கடவுளாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி புகழ்ச்சி ஒரு பக்கம். பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த தாவேக்கா அரசாங்கம் வந்து அப்படிப்பட்ட அரசாங்கம் இப்படிப்பட்ட அரசாங்கம் அப்படின்லாம் வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க அமைச்சர்கள். இந்த பட்ஜெட் வாசிப்பில் கூட பொதுவாகவே புகழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட் வாசிப்பில் அப்படியே எல்லாமே கவிதையாக ரெடி பண்ணி, வேளாண் அமைச்சர்லாம் கவிதை சொல்லி சொல்லி இவருக்கு சபாநாயகர் டென்ஷனே ஆகிப்போச்சு. நம்ம போன காணொலியில் பார்த்துருப்போம் அதை பற்றி. ஸோ இந்த அளவுக்கு இருக்காங்க. அப்போ இந்த இளைஞர்களின் நலனுக்காக தாவேக்கா எவ்வளோ அக்கறை கொண்டு செயல்படுதுன்னு பாருங்கள். எவ்வளோ அக்கறை இல்லையா? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஈஸியாக போய் வாங்கிட்டு வந்துடணும், டைம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இளைஞர்கள் நலனில் எவ்வளோ அக்கறை. இளைஞர்கள் குடித்து கெட்டு குட்டிச்சவராயிடக்கூடாதுன்றதுக்காக எப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க தாவேக்கா. இளைஞர்கள் நலனில் அடிச்சுக்கவே முடியாது. படிக்கிறதுக்கு ஏதாவது வசதி ஏற்பாடு பண்ணி கொடுங்கடானா குடிக்கிறதுக்கு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் எஜுகேஷனுக்கு, படிப்புக்கு ஒதுக்கின காசு இருக்கு பாருங்க, திமுக அரசு ஒதுக்கின காசை விட 2000 சொச்சம் கோடி ரூபா கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க இந்த தடவை. அதிகமாக தானே ஒதுக்கியிருக்கணும். அப்போ படிப்புக்கான பட்ஜெட்டை கம்மி பண்ணிக்கிட்டாங்க. இங்கே புதுசு புதுசாக திட்டங்கள் அறிமுகப்படுத்துகிறாங்க, புது புது வசதிகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. நல்லா இருக்குல்லங்க, மாற்றம் சூப்பராக இருக்குல்ல. இப்படி ஒரு புது வசதியை தாவேக்கா கொண்டு வந்திருக்கு குடிக்கிறதுக்காக. இதே மாதிரியே நம்ம கில்லி அமைச்சர் இருக்கார் இல்லையா, கில்லி அமைச்சர் அவர் வந்து ஆன்லைனில் எப்படி மாத்திரைகளை வாங்கி அதை எப்படி பவுடர் ஆக்குவது, அதை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஏதாவது மக்களுக்கு அதுக்கான வசதி ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரவும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், அப்படி ஒன்று நடந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னங்க தப்பு இல்லைங்க, மாத்திரையை வந்து குழந்தைங்களுக்கு நுணுக்கி
பொடியாக்கி கொடுக்கறது தானேங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வசதியை கொண்டு வந்ததுக்கான மூளையாக செயல்பட்டது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக ஆட்சிக்கு முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு சரக்கு பாட்டில் கரெக்டாக கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்காம தெருவாக ரோடாக அலைஞ்ச ஏதோ ஒரு தற்கொலையாக தான் இருக்கணும். அந்த தற்கொலையோட ஐடியா தான் இது. ஏன்னா எல்லா ஸ்டாக்கையும் பார்க்கலான் இருக்கு பாருங்க, எந்தெந்த கடையில் என்னென்ன ஸ்டாக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறப்போ அப்போ வந்து கடையாக ஓடி அலைஞ்சிருக்கான் எவனோ. அவனுடைய வேதனையின் வெளிப்பாடு தான் இது. பாருங்களேன், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள், குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் எந்தெந்த விஷயங்கள்ல என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக அறிமுகப்படுத்துவோம் அப்படின்லாம் யோசிக்காமல் ஏதோ ஒரு குடிகார தற்குறிப்பாய அவன் வந்து ரோடாக அலைஞ்சு கஷ்டப்பட்டுருக்கான். அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடிமகன்களுடைய பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான புது வசதியை உடனே அறிமுகப்படுத்திட்டாங்க. உடனே வந்த உடனே நாங்கள் 700 சொச்சம் கடையை மூடிட்டோம் இப்படி நானுங்க, கடையெல்லாம் மூடிட்டோம் நானுங்க, பார்த்தீங்களா நாங்கள் போதைக்கு எதிரான கட்சி, போதைக்கு எதிரான ஆட்சி அப்படின்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ என்னன்னா ஆன்லைன்லேயே ஆர்டர் போடுற வசதியை கொண்டு வந்திருக்கானுங்க. அப்போ என்னத்துக்கு இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. கடையை மூடணும்னு சொன்னதுலேயுமே ஒரு குளறுபடி உண்டு. கடையை மூடிட்டோம்னு சொல்லிட்டு டாஸ்மாகை மூடிட்டு பக்கத்துலேயே ஒரு ப்ரைவேட் பாரை ஓப்பன் பண்ணிட்டானுங்க எல்லா இடத்துலையும். இப்போ என்னன்னா ஆன்லைன்லேயே ஆர்டர் போடுற வசதி, அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து. கடையை மூடிட்டோன்னு ஒரு உருட்டு, ஆன்லைனில் ஆர்டர் போடுறதுக்கு வசதியை கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கும் ஒரு முட்டு. பார்த்தீங்களா, நாங்கள் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா கலாச்சாரத்தை ஒழிச்சு தள்ளிட்டோம் அப்படின்னு ஒரு முட்டு. இனிமேல் இந்த வீட்டில் டெலிவரி பண்ணக்கூடிய ஆப்ஷனும் வந்துருங்க. அப்படி வீட்டில் டெலிவரி பண்ணுற ஆப்ஷனுக்கு ஒரு முட்டு என்ன தெரியுமா கொடுப்பானுங்க, நான் இப்போவே சொல்லிடுறேன். இப்போ இந்த 10 ரூபா 20 ரூபா முட்டு கொடுக்குறானுங்களா, பார்த்தீங்களா நாங்கள் இப்படி கொண்டு வந்ததுனால இந்த 10 ரூபா 20 ரூபா குறைஞ்சிரும், அதில் இல்லாமல் ஆயிரும் அப்படின்றானுங்க. முதல்ல அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஆன்லைன்லேயே பே பண்ணால் கூட நேரில் 10 ரூபா 20 ரூபா கேட்க சான்சஸ் இருக்குல்ல, கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. சரி, இப்படி ஒரு முட்டு கொடுக்குறானுங்கல்ல. இதுவே டெலிவரி ஆப்ஷன் வந்ததுக்கு பிறகு என்ன தெரியுமா முட்டு கொடுப்பானுங்க, பார்த்தீங்களா நாங்கள் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கம்மி பண்ணிட்டோம், ட்ரங்க் அண்ட் டிரைவ் இருக்காதில்ல நாங்கள், பார்த்தீங்களா அதனால தான் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுற ஆப்ஷன் வந்து. டேய், நீங்கள் என்னடா சொன்னீங்க, நாங்கள் போதையை ஒழிச்சிரோன்னு சொன்னீங்க, நீங்கள் என்னடா படிப்படியாக எல்லாம் வந்து இன்னும் மோசமாக தான் அதிகரிக்கிற நிலைமையை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க, போதை வந்து அதிகரிக்கிற நிலைமை தானடா உருவாகுது நீங்கள் எல்லாம் பண்ணுறத பார்த்தாக்க கேள்வி கேட்டோன்னா, இல்லை நாங்கள் ஊழலை ஒழிச்சிட்டோம் பாருங்க, 10 ரூபா 20 ரூபா மேட்ரை ஒழிச்சிட்டோம் பாருங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவை ஒழிச்சிட்டோம் பாருங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் இல்லாதனால அரசுக்கு வருமானம் இழப்பு இல்லையா, ஃபைன்லாம் விழாதில்ல. ஆனாலும் பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் தியாகம் பண்ணியிருக்காரு. தியாகம் பண்ணி அவர் தொலைநோக்கு பார்வையோட டெலிவரி சிஸ்டமே கொண்டு வந்துட்டார் பாருங்க, வீட்டுக்கே டெலிவரி ஆகிற அளவுக்கு. அப்படின்ட்டுலாம் உருட்டுனாலும் உருட்டுவானுங்க, அப்படிதான் உருட்டுவானுங்க, அப்படிதான் முட்டு கொடுப்பானுங்க. வேணா பாருங்க, அருமையான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு கைஸ். இப்படி ஒரு அருமையான ஒரு திட்டம். குடிமகன்கள் தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி, அப்படி அவங்க தான் ஆக்சுவல் குடிமகன்கள் தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு குடிமகன்களுக்கான புது வசதிகள் எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. இனி டோர் டெலிவரி வர்றதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு மாற்றம் வேண்டும் என்று தானே மக்கள் வாக்களித்தார்கள். வாக்களித்த மக்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தூய சக்தின்னு சொன்னதெல்லாம் இதுதான் போல. தூய சக்தி மாற்றம், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் சொல்லி மக்களை நம்ப வச்சு நல்லா வந்து வச்சு சேராங்க. தேவைதான், இதுதான் மாற்றம். ஆகவே இந்த மாற்றத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக இந்த ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இல்லையா, வீட்டில இருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? படிக்கிறதுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவம் குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம். இதையெல்லாம் பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.